சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. திருப்பூரில் பெய்த கனமழையால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ராயபுரம், கருவம்பாளையம், பிச்சம்பாளையம், குமார் நகர், ராக்கியபாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. மும்மூர்த்தி நகர், ஜெயலட்சுமி நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மழைநீர் செல்ல வடிகால் வசதி இல்லாததால் எப்போது மழை பெய்தாலும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதாகவும், இதனை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது மழை வந்ததுன்னா பல வருடமாகவே தண்ணி வீட்டுக்குள்ள பூந்துட்டு இருக்கு. நாங்களும் 35 வருஷமா இருக்கிறோம். 35 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகள் அதிகமாக இல்லாதனால அந்தங்க காலி இடத்துல நின்று இருந்தது. இப்போ வீடுகள்லாம் அதிகமாயிருச்சு. அதனால பூரா தண்ணி மழைன்னு பேஞ்சதுன்னா வடக்கிருந்து வருதுங்க. பாண்டியனார் தண்ணி எல்லாமே இங்கே தான் வருது. வந்ததுன்னா உடனே வீடு பூரா வீட்டுக்குள்ளே பூந்துருது. தண்ணி மக்கள் பூரா அவதிப்பட்டுருக்குறோம். என்ன பண்ணுறோம், நாங்களே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு. திருப்பூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி மழைநீர் வெள்ளம் போல ஓடுகிறது. பட்டம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட முட்டிக்காளான்பதி உள்ளிட்ட பல கிராமங்கள் மற்றும் விளை நிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும், சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்துள்ள நிலையில் சந்தன நகர் பகுதியில் உள்ள குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. குளத்தின் அருகில் உள்ள ஆண்டிக்காடு, கோரக்காடு, ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் அங்கு தண்ணீர் புகும் அபாயம் உள்ளது. எனவே தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் உடனடியாக மேட்டுப்பாங்கான இடத்திற்கு செல்ல கோரி காவல்துறை எச்சரித்துள்ளது. மேலும் கால்நடைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல எச்சரித்துள்ளனர். இன்னும் தண்ணி இந்த பக்கம் வருதாமா? சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.